இன்னும் கொஞ்சம் சாதம் போடவா? போதும் போதும். ஏ உனக்குடி வேண்டாம். இந்தா. அண்ணே அண்ணே உட்காரா. என்ன இவ்வளவு பதட்டமா வர? ஒரு பெரிய மேட்டர் ஆயிடுச்சுண்ணே. என்னாச்சு? நம்ம ராஜேஷ் ஒய்ஃப் இருக்குல்ல, ஆமா, அவங்க அண்ணன் மேல யாரோ ஒருத்தன் கை வச்சிட்டானே. அதை என்னன்னு கேட்கறதுக்கு நம்ம ராஜேஷ் 4-5 பேர் கூட ஆட்டோல போயிருக்கானே. போன இடத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுண்ணே. ஆட்டோ டிரைவரை தவிர மத்த எல்லாரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுண்ணே. அப்ப ராஜேஷ் எல்லாரையுமே புடிச்சிட்டு போயிட்டாங்களாண்ணே. அந்த ஆட்டோ டிரைவர் வந்து தான் விஷயத்த சொன்னான். நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போனேன். கொஞ்ச நேரம் வச்சிருந்து விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா விடலண்ணே. கேஸ் ஏதோ எழுதிட்டாங்க போல. இதுல என்ன மேட்டர்னா, நம்ம ராஜேஷ் மச்சான் இருக்கான்ல, அவனை மட்டும் அவங்க அக்கா, அதான் அபி அக்கா, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி கூட்டு போயிட்டாங்கண்ணே. ஆப்போசிட் பார்ட்டிங்க சலாம் வச்சுட்டு வெளில வந்துட்டாங்கண்ணே. கடைசியா என்னன்னா நம்ம ஆள் மட்டும் ஸ்டேஷன்ல இருக்கான். பாவன ராஜேஷ், வான போலாம். உக்காரு. எங்க கிளம்பிட்ட? என்னடி கேள்வி இது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். ஏயா உனக்கு அறிவு இருக்குதா? உன் தம்பி புத்தி கெட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடிதடி ரகல பொண்ணை கூட்டிட்டு வர்றதுன்னு இல்லாத ஃபாடுதனம் எல்லாம் பண்ணி உள்ள போய் உட்காந்துக்குவான். நீ வீட்டுல இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு போய் அவனை வீட்டுக்கு கூட்டு வருவியா? இந்த மாதிரிலாம் இருந்தா வீடு வழங்குமாயா? விட்டுரு. இந்த தரம் பேசாம விட்டுரு. அப்பதான் உனக்கு புத்தி வரும். என்ன பேச்சு பேசுற நீ? என்னதான் இருந்தாலும் அவன் என் தம்பிடி. அவன் அங்கே விட்ட முடியுமா? அடேங்கப்பா, தம்பியாமல பெரிய தம்பி. உன்னை கேட்டுட்டு தான் அவன் பிறந்தானாக்கோ. ஏயா கொஞ்சம் புத்தியை தீட்டி யோசிச்சு பாரு. அவன் மச்சானுக்கு பிரச்சனை தானே அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்கான். ஆனா அவன் அக்காக்காரி தம்பியை மட்டும் வந்து நைஸா கூட்டு போயிட்டா. இவன் இடிச்ச மாய மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு கிடக்கான். என்னடா நம்ம தம்பிக்காக தானே வந்திருக்கான்னு கொஞ்சம் கூட நினைப்பே இல்லையா அந்த தம்பிக்கு? அவளை உடையா அவனை கட்டிக்கிட்டு வந்தவளே கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம இடிச்சு வச்ச புலி மாதிரி புஸ்தகம் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. நீ என்னமோ ரக்க கட்டி பறக்கிற. என்னடி பேச்சு இது? சமய சந்தர்ப்பம் தெரியாம நான் பேசுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? உன்னை என்னைக்காவது அண்ணனா மதிச்சிருக்கானா? மதிச்சிருந்தா ஓடி போய் கல்யாணம் பண்ணிருப்பானா? உன்னை பைசா கூட மதிக்காத அவனுக்காக நீ ஏன் வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க? ஏமா என்னம்மா நீ பேசுறது? அவன் கூட பிறந்தவன். நாளைக்கே இவனுக்கு ஒண்ணுனா அவன் தான், அவனுக்கு ஒண்ணுனா இவன் தான் போகணும். ஆமா ஆமா, இவரு போனதும் உங்க சின்னம்மாவனை உடனே விட்டுற போறாங்களாக்கும். அவன் என்னைக்கு எங்களை மன்னிச்சிருக்கான்? கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டாடி விட்ட ஆளுங்க தான் பெருசு நினைச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அவன் மச்சானுக்கு பிரச்சனைன்னதும் உடனே ஆட்டோ எடுத்துட்டு ஓடி போயிட்டான். அவங்க என்னடானா இவனை மாட்டி விட்டுட்டு அவங்க ஜாலியா போயிட்டாங்க. இந்த பாரியா, கண்டிப்பா சொல்லிட்டேன், நீ போக கூடாது. அதையும் மீறி அவன் இந்த வீட்டு ராஜகுமாரன் யாருன்னா பேசினாங்கன்னா பேசுறவங்களே போட்டோம், நீ போக கூடாது. ஏய், பிரச்சனை பண்ணாதடி. இந்த பாரியா, உறுதியா சொல்லிட்டேன், என் பேச்சை மீறி நீ போன அடுத்த நிமிஷமே நான் என் பிள்ளைய கூட்டிட்டு எங்க ஆத்தா வீட்டுக்கு போயிடுவேன். இது விளையாட்டுக்கு சொல்லையா, நிஜமா தான் சொல்றேன். நீ போக கூடாது. சரிம்மா மகாராசி, சரி. அவன் வேணாம், பெத்த கடனுக்கு நானே போறேன். ஏங்க, நீங்க நடக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு துணை வேணும். இந்த லட்சணத்துல நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன பண்ணுவீங்க? காலில் விழுந்து கெஞ்சிரேன்டி. போலீஸ்காரன் காலில் விழுந்து என் பிள்ளைய விடுங்கன்னு கேட்கிறேன். வேற வழி? போய் என் சட்டை வெட்டியை கொண்டாடி போடி. யோ, நீ சாப்பிடு. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னடா தேங்க்ஸ்? சமயத்துக்கு உதவாம அப்புறம் என்னடா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனா சத்தியமா சொல்றேன்டா, போலீஸ் என்ன விடுவாங்கன்னு நினைக்கவே இல்லடா. நம்ம ஓனர் பேரை சொன்னா அதுக்கு அவ்வளோ மகிமேடா. அவர் பேரை சொன்ன உடனே போலீஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க பார்த்தல. உன் மேல கேஸ் கூட எழுதலடா. ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். சரி, டோன்ட் வரி மச்சான். ஏதாவது பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணு. அங்கிருந்து கிளம்பி வந்துடுறோம். ஓகேவா? வரட்டுமா? வரேன். ஏய், பாத்துடா. சரிடா. அப்ப நான் வரேன். சரிப்பா. நீ எப்படா வந்த? அப்புறம் சொல்றேன். ஏடா பொறுக்கி பேர நில்லுடா. ஏடா இதே பழப்பா போச்சா உனக்கு? போலீஸ் ஸ்டேஷன் அது இது அவசரப்பட்டு என் மேல கை வைக்காதம்மா. நீ பண்ண காரியத்துக்கு கை வைக்காம என்னடா பண்றது? நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? என் மச்சான் மேல கை வச்சிட்டானுங்க, அதுக்கு நான் சப்போர்ட்டா போனேன். அது தப்பாப்பா? பாத்தியா எடுத்து என் நிலைமைய? இங்கே என்ன திட்டுறாங்க, உங்க வீட்லயே என்ன அசிங்கம் பண்ணிட்டாங்க. மனோக்கு சப்போர்ட் பண்ணி 2 பேரும் உள்ள இருக்கோம்.
அங்க வந்த உங்க அபி அக்கா அவங்க தம்பியை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன நீ இப்படி பண்றீங்க கேட்டதுக்கு அவங்களும் எஸ்ஐ கிட்ட நான் ஒரு பொறுக்கின்ற லெவலுக்கு ஏத்தி விட்டு போறாங்க கார்த்தி. அந்த எஸ்ஐ கேட்கிறாரு, என்னம்மா இவன் தங்கச்சி புருஷன் சொல்றானே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் இல்லை, இவன் போய் சொல்றான், இவனை நம்பாதீங்கன்னு சொன்னாங்க கார்த்தி. ஏற்கனவே என்ன எஸ்ஐக்கு பிடிக்கல, இதை கேட்ட உடனே பயங்கரமா டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்தி. சரி விடுறா, அந்த பொண்ணு கிட்ட சொன்னா அது என்ன பண்ணும்? அது இல்லைண்ணே, நான் என்ன அவ்வளவு பகையாயிட்டேன்? நான் தெரு சண்டையை போட்டு வரேன், நம்ம மச்சான்ற பாசத்துல தானே போனேன். அவங்க ஒண்ணு மச்சானாவே ஏத்துக்கலையே. அன்னைக்கே அந்த அபி ஏகப்பட்ட பேச்சு பேசிச்சு, சம்பந்தம் இல்லாத குடும்பம்னு சொல்லிச்சு, எங்களை பார்த்து நீங்க யாருன்னு கேட்டுச்சு. நீ செருப்படி வாங்கணும்னு போயிருக்க, வாங்கிட்டும் வந்திருக்க. இந்த குடும்பத்துல ஏன் இப்படி எல்லாருமே சொரண கட்டு போய் அலையறீங்க? பாத்தியாத்தி, நான் எல்லாருக்குமே கட்டவன் ஆயிட்டேன். உங்க அண்ணனை ஒருத்தன் அடிச்சா நீ பதறவே மாட்டியா? நானும் அந்த மாதிரி தான் பதறி போய் சப்போர்ட்டுக்கு போனேன். அதுக்கு அவங்க நன்றி காட்ட வேணாம், அவமானப்படுத்தாம இருந்துக்கலாம்ல. ஸ்டேஷன்ல இருந்து உங்க அக்கா இவன் யாருன்னே தெரியாது, இவனுக்கு எங்களுக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன அவ்வளவு கேவலமானவனா? அபிகிட்ட தான் பணமே இல்லையே, எப்படிடா பணத்தை புரட்டிட்டு வந்தா? வளையல அடகு வச்சு தான் அக்கா பணம் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அவகிட்ட இருந்ததே அந்த 2 வளையல் தான், அதுல ஒண்ணு வச்சுட்டாளா? ராஜேஷ் தாமா பாவம், அண்ணி என்னன்னு கெஞ்சி பார்த்தாரு, அக்கா சட்டை பண்ணவே இல்லை. பாவண்டா மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போய் தானே வந்தாரு. என்னதான் அவர் மேல கோவம் இருந்தாலும் அபி இப்படியா பண்றது? அவருக்கும் ஜாமீன் கொடுத்து கூட்டு வந்திருக்கலாம்ல. இதெல்லாம் நான் எப்படிமா போய் அக்கா கிட்ட சொல்ல முடியும்? நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், ஆனா அக்கா. என்ன பஞ்சாயத்து? ஹலோ அம்மா, நான் ஆர்த்தி பேசுறேன். ஹலோ ஹலோ அம்மாவா? நான் கற்பகம் பேசுறேன். கற்பகம்மா? ஏன் அம்மான்னு சொல்ல மாட்டீங்களோ? அது சரி, ஏம்மா முதல்ல போனை கட் பண்ண? நான் பண்ணலடி. ஓஹோ, அப்போ உன் பொண்ணு கட் பண்ணாங்களாக்கும். இந்த பாருமா, சொல்லிவே அவங்க கிட்ட. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மனசுல? படிச்சிருக்காங்களே தவிர விவரம் இல்லாம நடந்துக்கிறாங்களே. என் மேல கோபம் இருக்கலாமா? அதுக்காக என் புருஷனை போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படிதான் அம்மாவோட விட்டுட்டு வந்துடுறதா? அவர் பாவம், எதுக்கு அவர் போலீஸ்ல மாட்டினாரு? நம்ம மனோவுக்கு சப்போர்ட் பண்ணி அதனால தானே அவரை போலீஸ் புடிச்சு வச்சிருந்தது. அந்த நன்றி வேணாமாமா மனசுல? இவனோ ரோட்ல போற பையன் மனோவை அடிச்சா இவர் என்ன பாத்துட்டு இருப்பாரா? ஏத்துக்கிட்டு வந்தவரை போலீஸ் புடிச்சு வச்சிருக்கு. இந்த அபி மேடம் என்ன பண்ணிருக்கணும்? என் புருஷனை பத்தி நல்ல விதமா சொல்லி வெளியே கூட்டிட்டு வர வேண்டாமா? அதை விட்டுட்டு அடிச்சவங்க கூட இவங்களும் சேர்ந்துக்கிட்டு அது இதுன்னு பேசினாங்களாமே. மேடம் கிட்ட சொல்லி வைங்க. அகங்காரம் இருந்தா மட்டும் பத்தாது, மனசுல நன்றி உணர்ச்சி வேணுமா? சரி, நான் அப்புறமா பேசுறேன். உனக்கு என்ன அவசரம்? நீ போனை வைக்காத. நான் பேசி முடிக்க வேண்டாமா? சொல்ல வந்தது முழுசா சொல்ல வேண்டாமா? அது இல்லடா. அம்மா, பேசுனது போதும், போனை வைக்க சொல்ல. அவள மீட்டர் ஏற போகுது. என்னவா? சைடுல இருந்துகிட்டு மேடம் சவுண்ட் குடுக்குறாங்களா? எங்க அம்மா கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? மீட்டர் ஏறத பத்தி எல்லாம் என்ன கமெண்ட் வேண்டி கிடக்கு? என் கையில 50 ரூபா இருக்கு. 3 மணி நேரம் கூட நான் உங்ககிட்ட பேசுவேம்மா. சொல்லுவேன் உங்க கிட்ட. நாங்க ஒன்னும் போன் பண்ண கூட காசு இல்லாம அலையில. ரொம்ப திமிரு புடிச்சு ஆட வேணான்னு சொல்லு. ஹலோ, என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? மேடம் ரொம்ப சூடா இருந்தாங்கன்னா ஒரு சொம்பு மோர் குடிக்க சொல்லுமா. ஏய், என்னடி ஓவரா பேசுற? இது பாரு, இது மாதிரி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. வேடி போன. இது பாருங்க, நான் உங்க வெயிட் சொல்றேன்ல. போன் பண்றேன். என்ன ஆனந்தி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. வாங்கப்பா, உட்காருங்க. நீ யார்ட்டையோ போன்ல பேசிட்டு அது ஒண்ணும் இல்லப்பா, இருந்தியா? பேசி முடிச்சிட்டேன். ஹலோ, நான் ஆர்த்தி பேசி தானே இருந்தேன். போன் பேசாமையே கட் பண்ணிட்ட? அது ஒண்ணும் இல்லப்பா, ஏதோ ஒரு நியூசன்ஸ் கால். அப்பப்போ போன் பண்ணி உயிரை வாங்குது. ஹலோ ஹலோ மேடம், தைரியம் இருந்தா என்கிட்ட பேச
பசங்க. நீங்க உட்காருங்கப்பா. ஹலோ. என்னப்பா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அந்த வீட்டில் ரொட்டீன் லைஃப்ல மாட்டிக்கிட்டு மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு. உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போனா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்றதுக்காக கிளம்பி வந்தேன். நான் இங்க வரலாம் இல்ல? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? இது உங்க பொண்ணு வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். என்னப்பா ஏதோ டல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கிறது உண்மைதாபி. சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரியா நம்ம குடும்ப நிலைமை இருக்கு. இங்கேயும் சரி அந்த வீட்லயும் சரி நிம்மதியே இல்லை. என்ன பண்றது? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா. என்ன பிரச்சனை? யாருக்கு? சீதாவுக்கு தான். பாவமாவா? சீதாவுக்கா? அவங்களுக்கு என்ன? பாவம், அவங்க வெகுளியாச்சே. அதான் பிரச்சனை. வெகுளித்தனமா ரஞ்சனியோட ஆபீஸ்க்கு போய் உனக்கு ஆதரவா பேசி சண்டை போட்டிருக்கா. கோவத்துல அவளை திட்டிருக்கா. ரஞ்சனி இத பாஸ்கர்ட்ட என்ன மாதிரி சொன்னாலும் தெரியல. அந்த ராஸ்கல் வெறி பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு வந்து சீதாவை அடி அடின்னு அடிச்சிட்டான். என்னப்பா, சீதாவை போய் அதுவும் இந்த நேரத்துல யாராவது அடிப்பாங்களா? கட்டின பொண்டாட்டி ஒன்னு அடிச்சான், பெத்த அப்பா என்னையே அடிச்சான். அப்படிப்பட்ட பாவி கூட பிறந்தவளை அடிக்க மாட்டானா என்ன? பெத்தவ தான் பாக்கி. அவ இப்போ அடி வாங்க போறாளோ? அப்பா எனக்காக எதுக்கு போய் எதுக்காக ரஞ்சனி கிட்ட சண்டை போடணும்? உன் மேல இருக்கிற பிரியம் தாமா. அத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்காக பாஸ்கர் அவளை வாழ்நாள் பூரா தண்டிக்கிற மாதிரி பண்ணிட்டாமா. என்ன சொல்றீங்க? நினைச்சாலே உடம்பெல்லாம் பதறுதுமா. அப்பா என்னாச்சுப்பா? பாஸ்கர் சீதாவை அடிச்சதுல சீதாவுக்கு அடிபட்டு வயத்துல இருந்த குழந்தை களைஞ்சு போயிடுச்சு. இனிமே என் சீதாவுக்கு குழந்தை பிறக்கிறது சாத்தியம் இல்லம்மா. கடவுள் ஏன்பா நல்லவங்களையே சோதிக்கிறாரு? தெரியலையேம்மா. இவ்வளவு வயசாச்சு, இன்னும் அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. அபி, என் மருமகளா எனக்கு ஒரு பேர குழந்தையை தருவேன்னு நினைச்சேன். ஆனா அது கனவாவே போச்சு. சீதா உண்டான உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் தெரியுமா? நான் இருக்கிற வீடு கிட்டத்தட்ட ஒரு மனநோய் விடுதி மாதிரி இருக்க. ஒரு குழந்தை வந்து தவழ்ந்து விளையாடினா அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி திரும்பும் நினைச்சேன். ஆனா அந்த நினைப்புலையும் மண்ணு விழுந்துருச்சுமா. சீதா கண்ணு முடிச்சதும் ஆனா பெண்ணான்னு கேட்டா ஆடி போயிட்டம்மா. நான் ஆடி போயிட்டேன். களைஞ்சு போன சிசுவுக்கு கவலைப்படுற சீதா இனிமே அவளுக்கு குழந்தைய பிறக்காதுன்றது அவளால எப்படி தாய்க்க முடியும்?